உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா மேடம், இந்த விஷயத்துல எந்த பொண்ணாவது பொய் சொல்லுவாளா? வெக்கம் மானத்தை விட்டு இத சொல்றானா அதுல உண்மை இல்லாம இருக்காது. இவன் மேலதான் தப்பு இருக்கு. இவனை சும்மா விடாதீங்க மேடம். அத்த, சிலம்பத்து மேல எந்த தப்பு இருக்காது. இந்த பொண்ணுதான் ஏதோ வீணா பழி போடுது. தயவு செஞ்சு நம்பாதீங்க ப்ளீஸ். ஏங்க, நீங்க வாய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏமா, இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது, உங்க டிரைவர் ஒரு மாதிரி சொல்றாரு. இதுல யாரு சொல்றது சரின்னு தெரியலையே. இத தீர விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். இவனை பஞ்சாயத்தை கூட்டி இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்க வேண்டியதுதான். மேடம், என்ன யோசிக்கிறீங்க? பஞ்சாயத்தை கூட்டணும். அங்க வச்சு விசாரிச்சாதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, பஞ்சாயத்தை கூட்டுவோம். அங்க வச்சு இத விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். மா, உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றதுக்கான தகுதி இங்க யாருக்குமா இருக்கு? ஒருத்தர் இருக்காரு. அவரோட வார்த்தைக்கு நம்ம வட்டாரத்துல இருக்கிற எல்லாரும் கட்டுப்படுவாங்க. கருணையான மனசு கொண்டவர். ஆனா தப்பு பண்ணவங்கள கடுமையா தண்டிக்கிறவர். பதவி தேடி வந்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டு அவரோட பகுதியில ராஜா மாதிரி கோலோச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேரை சொன்னாலே அவர் ஊர்ல எல்லாரும் எழுந்து நிப்பாங்க. அவர் போன்ல பேசினா கூட மறுமுனையில இருக்கிறவன் உட்கார்ந்து பதில் சொல்ல மாட்டான். சேர்ல இருந்து எழுந்திருவான். அப்படிப்பட்ட மரியாதையான மனுஷன். அவர் பேர் என்ன தெரியுமா? அம்மா, நீங்க யார சொல்றீங்கன்னே புரியலையே. ஆள வந்தார். அம்மா, அவரா? ஆள வந்தார் ஐயாவா? அவரேதான். அள்ளிக்குளம் ஜமீனோட வாரிசு. அள்ளிக்குளம் சுத்தி இருக்கிற அத்தனை ஊருக்கும் அவரோட வாக்குதான் வேத வாக்கு. எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி, இது எல்லாமே தரேன்னு எல்லா கட்சியும் சொல்லியும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் என் மக்களுக்கு ராஜாவா இருக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்பழுக்கு இல்லாத ஒருத்தர். ஆளவந்தார் ஐயாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமேம்மா. ஆனா அவர் நம்ம ஊருக்கு வருவாரா? தன்னோட அள்ளிக்குளம் பகுதியை விட்டு அவர் வெளியில வர்றதே அபூர்வம்னு சொல்லுவாங்களே. மத்த யாரு கூப்பிட்டாலும் அவர் எங்கேயும் போக மாட்டாரு. ஆனா நான் கூப்பிட்டா வருவாரு. ஏன்னா என் மேல அவருக்கு பாசம். அந்த பாசத்துக்காக மட்டும்தான் அவர் இங்க வராரு. அவர் எனக்காக பஞ்சாயத்துக்கு வராரே தவிர, ஒருவேளை எனக்கு எதிரா தீர்ப்பு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தா அப்ப அவர் தராசு என் பக்கம் சாயாது. இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா பதில் சொல்ற? ஐயா, நான் எந்த தப்பும் செய்யல. இவங்க சொல்றது எல்லாமே போய். இவங்க சொல்ற மாதிரி அங்க எந்த விஷயமும் நடக்கல. அது சரி, நீ ஏன் அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போன? அந்த பொண்ணு அங்க இருந்ததே எனக்கு தெரியாதுங்கய்யா. நானா அங்க போல, சந்திரா மேடம் சொல்லி தான் அங்க போனேன். அவங்க தான் மேல் ரூம்ல இலக்கட்டை இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அந்த இலக்கட்டை எடுக்கிறதுக்காக தான் அங்க போனேன். இங்க சந்திரா யாரு? ஐயா, என் பேர் தான் சந்திரா. நான் சாமுண்டீஸ்வரோட கூட பிறந்த தங்கச்சி. நீ யாருங்கிறது இங்க அனாவசியம். விஷயத்தை மட்டும் சொல்லு. ஐயா,
இவன் போய் சொல்றாங்கயா. நான் இவனுக்கு எந்த வேலையும் வைக்கல. இவனுக்கு என் மேல முன்விரோதம் இருக்கு. அதனாலதான் என்ன பழி வாங்குறதுக்கு இதுல இழுத்து விடுறான். இவன் சொல்றத நம்பாதீங்கயா. ஐயா, எங்க வீட்ல என்னையும் சேர்த்து நாங்க 6 லேடிஸ் இருக்கோம். இந்த டிரைவர் எங்க வீட்லயே தான் தங்கி இருக்கான். ஒரு நாள் கூட இவன் யார்கிட்டயும் தப்பா நடந்துகிட்டதே இல்ல. தப்பான ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. என் வீட்டு பொண்ணுங்க கிட்ட மதிப்பா மரியாதையா தான் நடந்துகிட்டு இருக்கான். இவன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கிறத என்னால நம்ப முடியலங்கயா. ஐயா, என் பேரு ரேவதி. இவரு எங்க வீட்ல தான் வேலை செய்யறாரு. நான் என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வீட்ல இருக்கோம். எங்க எல்லார்கிட்டயும் அவரு கண்ணியமா தான் நடந்துக்கிட்டாரு. ஒரு பார்வை கூட வித்தியாசமா பார்த்தது கிடையாது. பொண்ணுங்களுக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருப்பாரே ஒழிய தப்பா நடந்துக்க மாட்டாரு. இதுல ஏதோ சதி இருக்குங்கய்யா. தீர விசாரிச்சா உண்மை வெளியில வரும். சாமுண்டீஸ்வரி நல்லவன்னு சொல்றாங்க இவனை. அந்த பொண்ணு ரேவதியும் இவனை கண்ணியமானவன்னு சொல்லுது. இது எல்லாமே உண்மையாவே இருக்கட்டும். ஆனா இது எல்லாமே இவனை பத்தி அவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம். ஆனா அபிப்பிராயத்தை வச்செல்லாம் முடிவு பெற முடியாது. ஒருத்தர் நல்லவன்னு நமக்கு தெரியலாம், நாமளும் அதை மனசார நம்புவோம். ஆனா ஒரு தப்பு நடக்குதுன்னா அப்ப இந்த மாதிரி அபிப்பிராயம் இங்க சொல்லாது. என்ன நடந்துச்சு அங்க அப்படித்தான் பார்க்கணும். இந்த பொண்ணு முதல்ல உள்ள போயிருக்கா, அதுக்கப்புறம் இவன் உள்ள போயிருக்கான். ராஜராஜன் சாட்சியில இது ரொம்ப தெளிவா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணு தன்னோட ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு நான் நம்புறேன். அதனால சாமுண்டீஸ்வரி, இவன் பண்ண தப்புக்கு நீயா தீர்ப்பு சொன்னா என்ன சொல்லுவ? அவனை என் வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டும் துரத்திருவேன். சரியா சொன்ன சாமுண்டீஸ்வரி. இனிமே அந்த வீட்டில் இவன் இருக்கக்கூடாது. இந்த ஊரை விட்டே போயிடணும். இதுதான் இவனுக்கு நான் கொடுக்குற தண்டனை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.